வந்ததே, புது ட்ரெஸ் எண்ணி உள்ளம் எல்லாம் பொங்குதே, சூரியகாந்தி பூ போல் முகம் மாறுதே. நீலமண்ட நீலாம்பரி ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி தெரியுது. ஆமாண்டி, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஆமா, திடீர்னு இவ்வளவு ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏக்கா, எனக்கு பிறந்த நாளுக்கா, பிறந்த நாள். அடியா தடி. ஆமா, எத்தனாவது பிறந்த நாள்? எனக்கு இப்பதான் 25 முடிச்சு 26 பிறக்குதுடி. விட்டா 18 முடிஞ்சு 19 பிறக்குதுன்னு சொல்லுவ போல. ஏக்கா, போய் தானே சொல்றாங்க. ஏன்டி, அவளுக்கு வயசு 32 ஆகுதுடி. 5 வருஷமா இப்படிதான் சொல்லிட்டு 25 முடிஞ்சிருக்கு 25 முடிஞ்சிருக்குன்னு. ஏக்கா, வயசு வெளியே சொல்லாதீங்கக்கா. பாக்குறவங்க நான் வயசானவங்க நினைச்சிட மாட்டாங்க. ஆக மொத்தம் எத்தனை வருஷம்னாலும் உனக்கு 26 வயசு தான் இருக்கும், அப்படித்தானே? இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு இதே சொல்லலான் இருக்கேன். அதுக்கப்புறமா 27 சொல்லிடுவோம். எங்களுக்கு என்ன, உங்க 100வது பிறந்த நாளுக்கு கூட நீங்க 25வது பிறந்த நாளும் சொல்லுங்க, எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமா, எங்க கவலையெல்லாம் ஒண்ணுதான். சாயங்காலம் பிறந்த நாள் பாச்சி இருக்குல்ல. ஐயா, பிறந்த நாளாவது பாச்சியாவது. ஏதோ அஞ்சாப்பு பிள்ளை மாதிரி 5 பைசா சாக்லேட்டை கொடுத்து ஏமாத்துற, அதெல்லாம் வேண்டாமத்துக்க. பேசாம கேக் கட் பண்ணு, நாங்கெல்லாம் வந்துடும். யாருக்கு பிறந்த நாள்? ஏன் கேக் கட் பண்ண போறீங்க? வேற யாருக்கு பிறந்த நாள்? எனக்கு தான். அதான் எல்லாரும் கேக் வெட்ட வரேன்றாங்க. ஏண்டி நீலாம்பரி, இந்த வயசான காலத்துல உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏக்கா, எனக்கு என்ன உங்க வயசாவது? வயசான காலம் நீங்க. எனக்கு இப்பதான் 25 முடிஞ்சு 26 பிறக்குது. அடியா தடி, அண்ட புழுக ஆகாச புழுகல்ல இருக்கு. என் மவன் பிறக்கையும் உனக்கு கல்யாணம் ஆச்சு. என் மவனுக்கே இப்போ 20 வயசு ஆயிப்போச்சு. அப்போ உனக்கு என்ன வயசுல கல்யாணம் பண்ணாங்க? 5 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. இந்த பாருங்கக்கா, எனக்குலாம் சின்ன வயசுல கல்யாணம் ஆயிட்டுனா. அதான் மட்டி கேக்குறேன், 5 வயசுலயா கல்யாணம் பண்ணாங்க? இங்க பாருங்க ராணிக்கா, என் பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நீங்க 2 பேரும் வந்துருங்க. ஆனா இந்த நயன்தாரக்கு மட்டும் வேண்டாம். நம்ம கேக் கட் பண்றோம், சும்மா ஃபன் பண்றோம். கோச்சிகாதடி, நானும் வாரேண்டி. கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அப்ப எனக்கு 25 வயசுன்னு ஒத்துக்கோங்க. அப்படி போடுற அருவாலை. உனக்கு அரைக்கழுத வயசோ, முழுக்கழுத வயசோ, முக்காக்கழுத வயசோ, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஒரு கேக்கு கொடுத்தனா உனக்கு 25 வயசு என்ன 15 வயசுனாலும் சொல்லுதேன்டி. ஆமா, என்ன கேக் வாங்கி வெட்ட போறீங்க நீலாம்பரி அக்கா? என்ன கேக் வாங்குறதுன்னு தெரியலையே. இப்போ எல்லாருமே பிறந்த நாளுக்கு ஃபிளாக் ஃபாரஸ்ட் தான் வெட்டுதாங்க. என் மக கூட ஃபிளாக் ஃபாரஸ்ட் தான் போன பிறந்த நாளுக்கு வெட்டணும் அக்கா. ஆனா என் மக ரெட் வெல்வெட் கேக் வாங்கினாக்கா. ஏன் மருமவ ஏதோ ரெயின்போ கலர்ல கேக் வாங்கிட்டு வந்தாடி. ஐயோ, ஆளாளுக்கு இப்படி எல்லாம் கேக் சொல்றீங்க. நான் சாதா கேக் தான் வாங்கலாம்னு நினைச்சேன். என்னது சாதா கேக்கா? சாதா கேக்குனா நாங்க யாருமே உங்க பிறந்தநாள் பார்ட்டிக்கே வரலக்கா. ஆமா ஆமா, இதுக்கு பெசாட்டி இவங்க வீட்டு பார்ட்டிக்கே போக கூடாதுடி. ஓடி ஓடி உழைக்கணும், ஊர்க்காரங்கிட்ட இருந்து புடுங்கணும், களவாண்டு தான் பொழைக்கணும், கிடைச்சதெல்லாம் சுருட்டணும். என்ன நீலமண்ட நீலாம்பரி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளாமே? சின்ன பொண்ணு, உனக்கு எப்படி தெரியும்? அதான் ஊரெல்லாம் பேசிக்கிறாங்களே. அதுவும் உனக்கு 25 முடிஞ்சு 26 தான் பிறக்காமே. ஆமாண்டி, என் வயசெல்லாம் கரெக்டா சொல்றியே. எது இதுவும் கரெக்டான வயசாக்கும். இல்ல, வீட்ல கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடலாம் நினைக்கிறேன். உன்னையும் இன்வைட் பண்ணலாம் நினைச்சேன். ஆமா ஆமா, உனக்கு 25 முடிஞ்சு 26 தான் 26 தான். பரவாயில்ல சின்ன பொண்ணு, நீ பொழைக்க தெரிஞ்ச பொண்ணாத்தான் இருக்க. அப்ப சின்ன பொண்ணு, இன்னைக்கு செமையா நம்ம கேக் சாப்பிட போறோம்ல. கும்பிட போன தெய்வம் அட குறுக்கே வந்ததம்மா. என்னடி பாட்டுலாம் பலமா இருக்கு. ஆமாம் ஆமாம், நான் இப்போ தான் நீலாம்பரியை தான் பார்க்க போகலான்ட்டு கிளம்புனேன். நல்ல வேலை போகிற வழியிலே நீலாம்பரியை பார்த்துட்டேன். என்னடி பிறந்த நாள் வாழ்த்து சொல்லலாம் நினைச்சியோ? ஆமாம், நீ பிறந்ததே திண்டம், இதுக்கு வாழ்த்து ஒன்று தான் குறைச்சல். பின்ன எதுக்கு தேடுன? வேற ஒன்றும் இல்லட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கேக் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கா. அவகிட்ட இந்த மாதிரி உனக்கு பிறந்த நாள்னு சொன்னேன். உடனே அவள் செஞ்சு வச்சுருந்த 5-6 கேக்கே எடுத்து தந்துட்டா.
இதில் எது வேணும்னு கேளுங்கக்கா அதே மாதிரி செஞ்சு தரேன், இல்லை இதே என்னாலும் வச்சுக்கிடட்டும்னு சொன்னா. அதான் உங்ககிட்ட கேட்க வரலான்னு பார்த்தேன். என் சின்ன பொண்ணு, என் பிறந்த நாளைக்கு நீ எனக்கு கேக் வாங்கி தரியோ? ஒரு கேக் விற்றா அந்த புள்ள கமிஷன் தரேன்னு சொல்லியிருக்கா. அந்த கமிஷன் காசுக்காக தூக்கிட்டு வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் ஏன் உனக்கு கேக் வாங்கி தரப்போகிறேன்? நானே உன் வீட்டில் வாசியில் திங்கலான்னு தான் வரேன். அதான பார்த்தேன், எச்சி கையில் காக்கா போட்டாத சின்ன பொண்ணு கேக் வாங்கி கொடுக்கலாக்கும். ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட்டு. யாரை கேட்டாலும் எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன், எச்சிக்கையில் காக்கா ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறாங்க. எச்சிக்கையில் காக்கா ஓட்டினா என்ன ஆக போகுது? கையில் எச்சி தானே இருக்கும், அதை காக்கா அந்த திங்கவா போகுது? கையில் 2 சோத்தோட ஓட்டினா வச்சு 2 பருக்கவுளும் காக்கா சாப்பிடும். வெறும் எச்சிக்கையை வச்சு என்ன பண்ணுறது? நீலமரேக்கா, பேசாம ரசமலாய் கேக் வாங்குங்க. இப்பெல்லாம் எல்லாரும் பிறந்த நாளுக்காக தான் வாங்குறாங்க. பிளாக் ஃபாரஸ்ட் வாங்குவோம், என் பிள்ளை பிறந்த நாளுக்கு வாங்கினா நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வேண்டாம், ரெட் வெல்வெட் வாங்குவோம், அப்படி இல்லைன்னா ஹனி கேக் வாங்குவோம். என்னடா இது, ஆளாளுக்கு புரியாத ஒவ்வொரு பேரா சொல்றீங்க. இந்த மாதிரி நீலாமரி எப்படியும் கேக்கு வெட்டினா உனக்கு மூஞ்சில் தான் ராவி விட போகிறோம், அதை நாங்கள் தான் திங்க போகிறோம். அதனால எங்களுக்கு பிடிச்ச கேக் எதுன்னு நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். காசை மட்டும் நீ கொடுத்துரு. சரியா சின்ன பொண்ணு, இது நல்ல ஐடியாவா இருக்கு. பேசாம அதுல இருக்க எல்லா கேக்கையும் காட்டி என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்றேன். அடப்பாவீங்களா, நீங்க ஓசியில் திங்கிறதுக்கு நான் காசு கொடுக்கவா? பிறந்த நாள்லாம் அப்படி தான் இருக்கும், அதெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன பொண்ணு, அவங்க பாட்டில் சொல்லிட்டு இருக்காங்க, நீ கேக்கை மட்டும் காட்டு, நாம செலக்ட் பண்ணுவோம். இதில் இருக்க எல்லா கேக்குமே ஒவ்வொரு கிலோ தான். இதான் பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு, நார்மலாக அது எல்லாரும் வீட்லையும் வெட்டுறதானே. யார் வெட்டாது பிறந்தநாளுக்கு வெட்டுனா ஒரு கெடா வாங்கி வெட்டி விருந்து வைக்கலாண்டி. அடி பாவி, என் புருஷன் எனக்கு பிறந்த நாளைக்கு சேலை எடுக்க 1000 ரூபாய் தந்தாரு. சேலைக்கு பதிலாக ஒரு 200 ரூபாய்க்கு நைட்டி வெட்டிட்டு 800 ரூபாய்க்கு கேக் வாங்கலான்னு பார்த்தா இந்த பாடுபடுத்துறீங்களடி. கூல் அடுத்த கேக்கு காமிக்கிறேன், அதாவது பிடிக்குதான்னு பார்க்கலாம். இந்த கேக்கு ஒயிட் ஃபாரஸ்ட்டு. பேர பாரு, பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்டா, வேற ஏதாவது எடுடி. இதான் ரெட் வெல்வெட். பார்க்கறதுக்கு பஞ்சு பஞ்சா சூப்பரா இருக்கே. நான் கூட இது சாப்பிட்டதே இல்லை. இதே ஆர்டர் போட்டுருவோமா? இருங்க, வேற கேக்கையும் காட்டு சின்ன பொண்ணு, பார்த்து கடைசியா சொல்றான். இது சாக்லேட் ப்ரௌனி. ஏண்டி, ப்ரௌனி எல்லாம் அச்சச்சா வெட்டி தானே தருவாங்க. இப்போல்லாம் நிறைய பேர் ப்ரௌனி தான் வேணும்னு கேட்குறாங்களாம். அதே இப்போ சாக்லேட் ப்ரௌனி மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதையே கேக்கு மாதிரி வெட்டி சாப்பிடவும் செய்கிறாங்க. வேண்டாம், நீ பிறந்த நாளுக்கு அதுமா அவசகுணமா கருப்பா இருக்கு, வேண்டாம். இது பார்க்கறதுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கு. ஆமா, இது என்ன கேக்குடி? நீ சொன்னியே ரசமலாய், அதான் இது எல்லோ ரசமலாய் கேக்கு. இதான் நிறைய பேர் இப்போ விரும்பி ஆர்டர் போடுறாங்களாம். நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் எல்லா கேக்கையும் காட்டிடி பார்த்துக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இதுதான் ஹனி கேக். முழுக்க தேனை ஊற்றி செஞ்சிருப்பாவளோ? கேக்கை செஞ்சு கடைசியில் எப்படி போட்டு தேனை ஊற்றுவாங்க, உனக்கு முழுக்க தேனை ஊற்றாங்க. உன் மூஞ்சிக்கு கொஞ்சோண்டி தேனை ஊற்றுறதே பெருசு, இல்லை முழு தேனை வேணுமோ? காசு கொடுக்க போகிறது நானு, என்னையே கழுவி ஊற்றுறீங்களே. என்ன திங்க போகிறது நாங்கள் தானே, எங்களுக்கு பிடிச்சதான் வாங்குவோம். 6 வகையான கேக் இருக்கு, இதில் எது வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், கேக்கில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா? நான் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக கேக் கேட்குறாளுங்க. நானே பக்கத்து பேக்கரியில் விற்காம கிடந்த கேக் எடுத்து புதுசாக டெக்கரேஷன் பண்ணி இவளுக்கு கிட்ட பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்னு பீல் அவுட்டுக்கிட்டு இருக்கேன். இதில் வேற ஃப்ரெஷ்ஷாக கேட்காளுங்க, ஃப்ரெஷ்ஷாக. இதில் இருக்க எல்லா கேக்குமே ஃப்ரெஷ் கேக்கு தான். எது வேணும்னு சொல்கிறியோ அதை அப்படியே கூட வச்சுக்கலாம். எனக்கு ரசமலாய் கேக் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு ரெட் வெல்வெட் தான் பிடிச்சிருக்கு. ஆளுக்கு ஒன்று சொன்னால் என்னதான் வாங்குறது? பேசாம நம்ம பிறந்த நாள் கறிட்டையே கேட்டுருவோம். அதுவும் சரிதான், பிறந்த நாள் கறி எப்படியும் கேட்க சாப்பிட போறது இல்லை, நாம தான் சாப்பிட போறோம். ஐயோ பாவம், செலக்ஷனாச்சும் அவ பண்ணிட்டு போறா. ஐடி பாவிங்களா, நான் இது வரைக்கும் ரசமலாய் கேக் சாப்பிட்டதே இல்லை. பேசாம ரசமலாய் கேக்கே ஆர்டர் போட்டுடலாம். ஓகே, அப்போ 900 ரூபா கொடு. என்னடி உடனே கேட்குற? பின்ன கேக்கை வாங்கிட்ட கொடுத்துட்டு போனால் அந்த பொண்ணு கேட்க மாட்டாளா காசு? எப்படா 100 ரூபாய் கேக்கே விட்டா 900 ரூபாய்க்கு வித்தாச்சு. சரிடி, இதோ தாரேன்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க நேமே இப்போ நம்ம பார்க்கலாம். பூர்ணா, அருணா, ஆர், நிரஞ்சனா,
கனகரத்தினம், ராதா நாடார், சீலா, ரட்சிகா, பூர்ணா, பிரியதர்ஷினி, மோனிஷாவா, மனோஜ் பூங்குயில், லோகிதா, பொன்னரசி, பெரில்வா, நித்யா, ரித்தியா, சாமினி, அபிநயா, அபின் பானு, அப்ரில் பானு, ராதிகா, ஓவிய பிரசாத், பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், ஷர்மா, சத்யா, சேர்மன் ராஜா, காயத்ரி செந்தில், பெரம்பலூர், செல்வம். கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.